வெல்கம் டு ஜேபிஎஃப் கிச்சன். இன்றைக்கி பேக்கரி பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 டீஸ்பூன் ஈஸ்டோட 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. மிக்சிங் பவுலில் 2 கப் பிளெயின் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளோரில் ஆட் பண்ணி கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு கிளிங் ரேப் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் எதனா வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் டபுள் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இதோட சைஸ் டபுள் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு டேபிள் டாப்க்கு மூவ் பண்ணிக்கிறலாம். இதில் ஏர் பபிள் இருக்கும், ஸோ அதனால் ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணிவிட்டு கையாலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பிரெட் லோஃப் டின்னுக்குள்ளே பட்டர் கோட்டிங் கொடுத்துட்டு இந்த மாவு எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாத் இல்லைன்னா டவல் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். 20 to 25 மினிட்ஸ் நம்ம அதை ரெஸ்ட் பண்ண விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு புஃப்னு மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு ரெடி. ஆஸ் யூஷுவல் 1 கப் சால்ட் எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஹை ஃப்ளேமில் இன்றைக்கி நான் 30 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த டின் எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிட்டு பாருங்கள். இது ஹாட்டாக இருக்குது. நம்ம இந்த டின்னை டேபிள் டாப்க்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் ஆகட்டும். நான் அந்த டின்லேருந்து ப்ரெட்டை தூக்கி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா சைட்ஸையும் நான் காட்டுறேன். நல்லா சாஃப்டான ப்ரெட் நமக்கு இருக்குது. நான் ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.